நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்ததியில் வந்து காணப்படுவார்கள். உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள்னா உங்களுக்கு தெரியும், ஒன்றிலும் குறைபடாமல் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமடையவர்களா இருப்பாங்க. ஆமென். அவர்கள் பாக்கியவான். எந்த உலகமும் அவங்களை இணைக்க முடியாது, சேதப்படுத்த முடியாது, எதுவும் அவங்களை தீட்டுப்படுத்த முடியாது. எல்லாவற்றிலும், ஏன்னா அவங்களுக்கு எல்லாவற்றிலும் அவரே இருப்பார். ஏன்னா அவங்களை பலப்படுத்துறது அவருடைய பலன் இல்ல, அவருக்குள் பலனா இருக்கிறவங்க. சொல்லப்படுது, உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். எல்லாருமே விரும்புவோம், நாம் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் விரும்புவோம். யாருமே நம்ம வேதனைப்படணும், கண்ணீரோடு அவமானப்படணும் யாருமே விரும்ப மாட்டாங்க. பாக்கியவான்களாக இருக்க விரும்புவாங்க. அப்ப ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, அவரில் பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களே செவ்வையான வழி கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அப்போ இதுல ரெண்டு வார்த்தையை நமக்கு சொல்ற. என்ன சொல்றாரு? அவரில் நாம் பலன் கொள்ள வேண்டும், செவ்வையான இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். செவ்வையான இருதயம், நாம் இந்த புதிய பிரமாணத்தில் இருக்கிறவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் செவ்வையான இருதயம் உள்ளவர்கள். ஏன்னா அந்த பழைய மனுஷனை செஞ்சிருவான், மறித்துருவான். புதிய மனுஷனா இருக்கிற செவ்வையானது இருக்கும். ஆனால் அவரில் பலன் கொள்ளுகிற மனுஷன் ரொம்ப முக்கியமானது. உண்மையில் பலன் கொள்ளுகிற மனுஷன், பலன் நிறைய இடத்துல சொல்லப்படுவோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். தேவ வசனத்திலே நம்பிக்கையா இருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். தேவ வார்த்தையை பிடித்து நடந்து கொண்டிருக்கிறவர்கள் பலத்திலே பலன் அடைவார்கள். இப்படி நாம் அவரிலே நம்ம பலன் கொள்ளணும்னா அது எப்படி நாம் பலன் அடைவோம் அப்படின்னா, அவருடைய வசனத்தை நாம் தரித்திருக்கிறதுனால. அது நம்ம பலன் வரல, அவருடைய பலன் நமக்குள்ளே செயல்படும். அதுதான் உண்மையில் பலன் கொள்ளுகிற மனுஷர்கள். அல்லேலூயா. சிலவர்கள் தன் பக்தினால் பலனை ஏற்றுக்கொள்வார்கள். தன்னுடைய பக்தினால, இப்போ புற மதத்துல உள்ளவங்க கூட அவங்க சிலரை செய்யறாங்க. என்ன செய்வாங்க? பத்தியம் இருப்பாங்க. சில வைத்தியர்கள் எல்லாம் பாருங்க, அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? அப்படிலாம் இருப்பாங்க. எதுக்குன்னா அதை தரித்துக் கொள்ள வேண்டும், அந்த வல்லமையை தரித்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு அசுத்தத்து உள்ளது, அதை தரித்துக் கொள்ள வேண்டும். அப்படி செய்வாங்க. அது ஒரு மாயமானது, அது உண்மையானது இல்ல, ஒரு மாயமானது. வேத நமக்கு சொல்லுகிறது, இந்த வசனத்தை நீ தரித்துக் கொள்ளும் பொழுது நீ பலத்தின் மேல் பலன் அடைவ. நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கும் பொழுது நீங்க பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள். பாருங்க, இயேசுவை சிலுவையில அறைய கொண்டு போகும்பொழுது பேதுரு பின்னால போறார். பின்னால போனோம்னா அங்க ஒரு பெண்ணு வந்து கேட்கிறாங்க, வேலை செய்யற பெண்ணு சொன்னா, நீ நான் கூட சேர்ந்தவன் தானே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண்ணுக்கு பயந்து இயேசுவை மறுதலிக்கிறார். யாரு? பேதுரு மறுதலிக்கிறார். 3 தரம் மறுதலித்தார் என்று வேதம் சொல்கிறது. எப்போ? எல்லா யூதர்களுக்கு முன்பாக சாட்சி கொடுத்தாங்க. அங்கே அதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு பயந்து கொண்டிருந்த அந்த பேதுரு தேவ ஆவியானவர்களுக்குள் இறங்கின பொழுது ஜனங்களுக்கு மத்தியிலே இயேசுவே கிறிஸ்து என்று சாட்சி கொடுத்தார். ராஜாக்கள் மிரட்டுறாங்க. மிரட்டுற போது இதை குறித்து நீங்கள் பேசக்கூடாது என்று அவர்களை மிரட்டி அனுப்புறாங்க. இன்னும் அதிகமாய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் அதிகமாய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எதனால அந்த பலன் அத்தனை குறுகிய நாட்களில் எப்படி அவருக்கு அந்த தைரியம் வந்தது, பலன் வந்தது? தேவ ஆவியில தங்கி இருக்கிறார்கள், ஆவியை தரித்து இருக்கிறார்கள், புதிய வேறு மனுஷனாக இருக்கிறார்கள், கிறிஸ்துவை அவர்கள் தரித்து இருக்கிறார்கள். அதுதான் நம்மளை குறித்து சொல்லப்படுது, கிறிஸ்துவே உங்களுக்கு பலனாக இருப்பார். யாருக்குள்ள அந்த பலன் இருக்கும்? அவரை தரித்துக் கொள்கிறவர்கள். அவரில் பலன் அடைகிறவர்கள் யார் என்றால் அவரை தரித்துக் கொள்கிறவர்கள், வசனத்தை தனக்குள் தரித்துக் கொள்கிறவர்கள், வசனத்தை அவர்கள் ஆகாரமாய் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், வசனத்தை அவர்கள் வாழ்க்கையாய் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைவார்கள். அவர்கள் சீயோனிலே வந்து இருப்பார்களாம். அல்லேலூயா. சீயோனிலே தேவ சத்தத்திலே காணப்படுவார்கள். அவ்வளவு அது இருக்குது. காரணம் எதனால? தேவனால் பலன் அடைகிறவர்கள். அல்லேலூயா. அவருக்குள் பலன் அடைகிறவர்கள். அவர்கள் தைரியசாலிகளாக இருப்பார்கள். அவர்கள் பதற மாட்டார்கள். இவருடைய தாவீது பாருங்க, எந்த பதட்டம் இருக்காது. இதெல்லாம் இந்த பலன் எப்படி வரும் அப்படின்னா, வசனத்தை சார்ந்து வாழ்கிறது, வசனத்தை நம்பி வாழ்கிறது. இந்த வசனத்தை நம்பி வாழ்கிறவர்கள் எங்கேயுமே பதற மாட்டார்கள்.
வசனத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எங்கேயுமே அவர்கள் சோர்ந்து போனதாக இருக்கா. நீங்க வேதத்துல பாருங்க, நீங்க பழைய ஏற்பாட்டிலையும் பாருங்க, நீங்க எங்கேயுமே பாருங்க, வார்த்தையை நம்பி வந்தவன் எங்கேயாவது ஆண்டவரே நான் இப்படி வந்து எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? சொன்னது கிடையாது. 25 வருஷம் மூச்சு விடாம இருந்தார் ஆபிரகாம். யாக்கோபு இருந்தார், ஈசாக்கு அப்படி இருந்தார். ஆனால் வெற்றி பெற்றாங்க. அவங்க எதை நம்பி வாழ்ந்தார்கள்? வார்த்தையில் தன்னை பலன் கொண்டார்கள். அவர்கள் மனித சாயல் அல்ல, விசுவாசத்தினால் தேவ சந்ததியாக இருந்தார். விசுவாசத்தினால் தேவனுடைய பலனை பெற்றிருந்தார்கள். உங்களுக்கு இன்றைக்கு நேரடியாக தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு வாரத்துக்கு முன்பு தேவனுடைய வார்த்தை பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. தினமும் டிவியில தேவனுடைய வார்த்தை பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க இன்றைக்கு உங்க கண்ணு முன்னால படிச்சு கொண்டிருக்கிறீங்க. ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை. ஆபிரகாம் ஒரு வார்த்தையை தரிசனத்திலே காண்பித்தார். அந்த ஒரு வார்த்தை தான் 25 வருஷம் அந்த வார்த்தையே நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தார். இன்னைக்கு உங்களுக்கு எப்பவும் தேவனுடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. நீங்க பலத்தின் மேல் பலனடை உங்களுக்கு அதிகமான அந்த கடைசி நாட்கள் ஆண்டவர் கிருபை இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கும் பேசுவதற்கும் உங்களுக்கு நேரங்கள் இருக்கிறது. இந்த இடத்துல நீங்க பலனடைபடியான நேரங்களை கர்த்தர் தருகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நம்ம பலன் அடைவோம். எப்படி பலன் அடைவோம்? ஒரு காரியம் நடக்கல, தேவன் சொல்லிட்டா நடக்கல, அதையே நாம் நினைத்து கொண்டிருப்போம், அதையே பேசிக் கொண்டிருப்போம். ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கிறேன், இதை நீ நடத்த போகிறேன், இதெல்லாம் நாம் பேச பேச நமக்கு ஒரு பலன் அடைந்து கொண்டே இருக்கிறோம். அப்படி பலன் அடைகிறபடினால் அவர்கள் எதிரிகளை கண்டு பயப்படுவதில்லை. ஈசாக்கை அமலேக்கியர் துரத்து விடுகிறார்கள். அவன் தோண்டின கிணத்தை மூடி போடுகிறார்கள். எங்கேயுமே ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணினதாக இல்லை. எந்த மனுஷனாலும் அப்படி இருக்க முடியாது. ஆனா அவர்கள் இருக்கிறாங்க. காரணம் என்ன? அவர்கள் வேறு மனுஷனாய் வார்த்தையிலே அவர்கள் வாழ ஆரம்பித்தார். தேவன் சொன்ன வார்த்தைகள். இன்றைக்கும் யூதர்களை நீங்க பாருங்க, அவங்க முற்பிதா அவங்க தகப்பன்மாரெல்லாம் ஆபிரகாமை கல்லறைக்குள்ள கொண்டு போய் நம்ம பிதா இப்படிப்பட்டவர், நம்ம தேவன் இப்படிப்பட்டவர், நம்ம தேவன் உனக்கு இன்னும் ஆசீர்வாதமா சொல்லியிருக்கிறார், நீ இப்படி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கன்னு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அவருடைய சிறு பிள்ளைகளை வந்து வளர்ப்பாங்க, அவர் வார்த்தையை சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. இன்னைக்கு உலகத்திலே ஞானம் நிறைந்தவர்களா யூதர்கள் இருக்கிறாங்க. ஒரே நாடு, ஒரு மாநிலத்தை விட சின்ன நாடு இந்த இஸ்ரவேல் தேசம். எத்தனையோ நாட்டை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது. எந்த நாட்டிலும் உள்ள நுழைய முடியாதபடிக்கு சகல அதிகாரம் உடையதா இருக்கிறது. நான் என்ன தெரியுமா? அவங்க பலன் இல்லை, வார்த்தையை நம்பி வாழ்ந்தவர்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்தை நம்பி வாழ்ந்தவர்கள். இன்றைக்கு நமக்கு கேடயமாக இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தள்ளி இருக்கிறார். அதை விட மேலானதை நமக்கு தந்திருக்கிறார். என் பலத்தின் மேல பலன் அடைபடிக்கு நானும்